ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஆன்லைனில் ஒரு 3D மாடல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கும். இதுலேருந்து எந்த பாட்டுமே நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. இது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading. இப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ நான் வந்து எந்த கீ ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே காட்டும். உங்களுக்கு புரியலன்னா இதை பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த மாடலை டவுன்லோட் பண்ணிங்களோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த ஜேசிபி மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதை நீங்கள் செப்பரேட் பண்ணணுமோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஜேசிபி மாடல் இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை நான் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த மாடல் இம்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ சாலிட் வியூவில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல டாப் ரைட் கார்னரில் எக்ஸ்ரே மோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. சாலிட் வியூ பக்கத்தில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு டைம் மாடலை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் மோட் இருக்கும். எடிட் மோட் போய்க்குங்க. எடிட் மோட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல கீழே காட்டும். அதை பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது அன்செலக்ட் ஆயிரும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் எந்த இடத்த நீங்கள் செப்பரேட்டாக பிரித்து எடுக்கணும். கரெக்டாக எனக்கு வந்து இந்த இடம்ப்பா, அந்த இடத்த நான் பிரித்து எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல போய் இந்த வீலை செப்பரேட் பண்ணுறேன். இந்த வீலை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சமாக செலக்ட் ஆயிரும். இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் Ctrl+L கொடுங்க. Ctrl+L கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இது வந்து நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக அந்த இடத்துல செலக்ட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். சரி, இது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செப்பரேட்னு இருக்கும். செலெக்ஷன் அப்படின்னு கொடுங்க. இது ஒரு நேமில் வந்து சேவ் ஆயிரும். இப்போ இந்த இடம் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல கொஞ்சம் நிறையா இருக்குது, ஆனால் அந்த இடம் எனக்கு தேவைப்படலை அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கரெக்டாக இந்த சைலன்சரை மட்டும் நான் வந்து செப்பரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+L கொடுக்குறேன். அந்த சைலன்சர் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதே இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கீழே செப்பரேட்டில் போய் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு நேமில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதே மாதிரி எல்லா ஆப்ஜெக்டையுமே நீங்கள் பிரிச்செடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீலை செப்பரேட் பண்ணிங்களா, அதுவும் தனியாக இருக்கும். சைலன்சர் தனியாக இருக்குது. எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் தனியாக பிரிச்செடுக்கலாம். நம்ம செப்பரேட் பண்ணதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வேறு எதை நீங்கள் செப்பரேட் பண்ணுறனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.